நான் பாலா. இந்த சத்ய பாலாஸ் டெம்பிள் வியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாம் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். இறை நம்பிக்கை நிறை நம்பிக்கை என்பது என் திண்ணம். அவ்வாறு நம்புறவங்களுக்கு இந்த காணொளி ஒரு நல்ல பயனுள்ளதாக அமையும். இப்ப நம்ம பார்க்க போற கோயில் பேர் திருக்கடையூருங்க. இந்த திருக்கடையூர் அமிர்தகணேசர் கோயில் சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகிய மூவராலும் தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி தென்கரை தலங்களில் 47வது சிவஸ்தலமாகும். அகத்தியர், புலஸ்தியர், துர்க்கை, வாசுகி, பூமி, தேவி முதலானோர் வழிபட்ட திருத்தலம். மார்க்கண்டேயர் வழிபட்ட சிவத்தலங்களில் இத்தலம் 108வதாகவும் அருகிலுள்ள திருக்கடவுர் மயானம் 107வதாகவும் அமைகின்றன. இந்த கோயில் வளாகம் 10 ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது மற்றும் 2 கோபுர நுழைவாயில்களை கொண்டுள்ளது. 11 மாடிகள் மற்றும் 46 மீட்டர், அதாவது 151 அடி உயரம் கொண்ட கிழக்கு கோபுரம். அதாவது இந்த கோபுரம் மிக உயரமானது, அருமையானதுங்க. இந்த கோயில் ஆயுள் விருத்தி தரும் என்ற பெரும் நம்பிக்கை உள்ளதுங்க. பூஜை நேரம், அதாவது கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 1 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் 9 மணி வரை. இக்கோயில் தருமபுரம் ஆதீன நேரடி கட்டுப்பாட்டில் கீழ் இயங்கி வருகிறது. இத்தலம் சிவபெருமான் அஷ்ட வீரட்டானத்தில் 8வது வீரட்டானமாக திகழ்வது இத்தலத்தின் தனி சிறப்புங்க. மேலும் திருநாவுக்கரசர், சுந்தரர் மற்றும் திருஞான சம்பந்தர் ஆகிய 3 பேருமே பாடியிருக்காங்க. வில்வம் மற்றும் பிஞ்சளம் மரத்தை தல விருட்சமாக கொண்டுள்ளது இக்கோயில். இக்கோயில் பத்தி சில விவரங்கள் சுருக்கமா பார்த்துடலாங்க. முன்னொரு காலத்துல தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடந்து அமிர்தம் எடுத்து அவர்களுக்குள் பகிர்ந்தளிக்க முயலும் போது முழு முதற் கடவுளான விநாயகரை வழிபடாத காரணத்தால் சினம் கொண்ட விநாயக பெருமான் இக்கோயிலில் ஒரு அமிர்தம் நிறைந்த குடத்தை ஒளித்து வைத்தார். அக்குடமே பிற்காலத்தில் இக்கோயிலின் சிவலிங்கமாக உருவானதால் அமிர்தம் பிளஸ் கடம், அமிர்த கடேஸ்வரர் என்று பெயர் பெற்றார். இங்குள்ள மூலவர் இப்படி செய்த விநாயகர் இக்கோயிலில் கள்ள விநாயகர் என்று ஒரு தனி சன்னதி பெற்று கள்ள வாரணம் என பெயர் பெற்று அபிராமி பட்டர் மூலமாக ஒரு பதிகம் பாடல் பெற்றார் இவ்விநாயகர். அந்த மாதிரி அமுதத்தை மகாவிஷ்ணு தேவர்களுக்கு பரிமாறும் முன் சிவபூஜை செய்ய எண்ணினார். சிவபூஜையின் போது அம்பிகையும் பூஜிக்க வேண்டும் என்பது நியதி. எனவே மகாவிஷ்ணு தனது ஆபரணங்களை கழற்றி வைத்தார். அதிலிருந்து அபிராமி அம்பிகை தோன்றினார். பின் பூஜை செய்து தேவர்களுக்கு அமுதம் பரிமாறினார் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு மார்பில் அணிந்திருக்கும் ஆபரணங்களில் லட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம். அண்ணனின் ஆபரணத்தில் இருந்து அபிராமி தோன்றியதால் மகாவிஷ்ணுவே அம்பிகையின் அன்னையாகவும் கருதி வணங்குகிறார்கள். அபிராமி அம்பிகையின் பக்தரான சுப்பிரமணிய பட்டர் அம்பிகையின் முகத்தை நினைத்து கொண்டே சரபோஜி மன்னரிடம் ஒரு அமாவாசை தினத்தை பௌர்ணமி என்று தவறாக கூறிவிட்டார். எனவே மன்னர் அந்நாளை பௌர்ணமி என நிரூபிக்காவிட்டால் மரண தண்டனை என்று கூறிவிட்டார். இதுதான் அம்மன் கோயில். இங்கதான் நுழைகிறோம். அந்த மாதிரி பட்டர் அக்னி வளர்த்து அம்பிகையை வேண்டி அபிராமி அந்தாதி பாடினார். அவர் 79வது பாடல் பாடிய போது அபிராமி தன் காதில் அணிந்திருந்த சந்திர அம்சமான தோடை வானில் எரியவே அது முழு நிலவாக காட்சி தந்தது. அபிராமி அந்தாதி பாடப்பட்ட நிகழ்ச்சி தை அமாவாசை அன்று நடக்கிறதுங்க. அன்று அம்பிகை புஷ்ப அலங்காரத்தில் காட்சி தருகிறாள். நம்ம உள்ள வந்துட்டோம். கொடிமரம் தாங்க அபிராமி அம்மனோட கோயிலோட கொடிமரம். இந்த மாதிரி கொடிமரத்துக்கிட்ட தாங்க கோயில் ஆட்சியர்கள் ஒவ்வொரு அந்தாதியும் பாடி அம்பிகைக்கு தீபாராதனை காட்டுகின்றனர். 79வது பாடல் பாடும்போது வெளியில் மின் விளக்கினை எரிய செய்கிறார்கள். இந்த வைபவத்தை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரள்வார்கள். இது 2வது ராஜகோபுரங்க. எவ்வளவு சுத்த சிற்பங்கள் அழகா இருக்கின்ற பாருங்க. இங்க ஆதி வில்வனநாதருக்கு முதல் பூஜை செய்யப்படுகிறது. இந்த சன்னதிக்குள் மார்க்கண்டேயர்,
அமிர்த கடேஸ்வரருக்கு அபிஷேக தீர்த்தம் எடுக்கச் சென்ற பாதாள கோவில் ஒன்று இருக்கிறதுங்க. திருக்கடையூர் கோயிலில் முதலில் வழிபட வேண்டிய மூர்த்திகள் அகத்தியர் வழிபட்ட பாபகரேஸ்வரர் மற்றும் புலத்தியர் வணங்கிய புண்ணிய கரேஸ்வரர் ஆகுமுங்க. இவர்களை வணங்கிய பின்பே மற்ற சாமிகளை வழிபட வேண்டும் என்பது ஐதீகம். இந்த கோயிலின் சுற்று மதில்களிலும் கருவறையிலும் 54 கல்வெட்டுகள் இருக்கின்றன. முதலாம் ராஜராஜன் முதல் 3ஆம் ராஜராஜன் வரை உள்ள 9 சோழ மன்னர்களுடைய வரலாற்று குறிப்புகளையும் கொடைத்தன்மையும் இக்கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. பாண்டிய மன்னர்களான சுந்தர பாண்டியன், வீரபாண்டியன் மற்றும் குலசேகர பாண்டியன் ஆகிய மூவரின் கொடைத்தன்மையும் இங்குள்ள கல்வெட்டுகள் மூலம் அறியலாம். நுழையத்துக்கு முன்னாடி இந்த ஒரு புராண கதை தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது மார்க்கண்டேயர் பத்தி. இந்த கோயில் அருகே மிருகண்ட முனிவரும் அவருடைய மனைவி மிருத்மதியும் நெடுங்காலம் தவமிருந்து குழந்தை பாக்கியம் வேண்டி சிவனிடம் வேண்டினர். சிவனும் அவர்கள் முன் தோன்றி ஒரு தேர்வு கொடுப்பதாக அவர்களும் கூறினார். 16 வயது வரை மட்டும் வாழும் ஒரு திறமையான மகன் அல்லது நீண்ட ஆயுளை வாழக்கூடிய குறைந்த புத்திசாலித்தனமான மகனை பெறலாம் என்றும் கூறினார். மிருகண்டமும் மிருத்மதியும் முந்தையதை தேர்ந்தெடுத்தனர். அதாவது 16 வயதில் இறக்கும் ஒரு முன்மாதிரியான மகனான மார்க்கண்டேயரை பெற்றனர். மார்க்கண்டேயர் வளர வளர சிவபக்தியும் வளர்ந்தது. அவரது தந்தையின் ஆலோசனையின்படி மார்க்கண்டேயர் திருக்கடையூரில் உள்ள சிவலிங்கத்தை வழிபட்டார். மேலும் கங்கையிலிருந்து கோயிலுக்கு நிலத்தடி வழியாகவும் தண்ணீரை கொண்டு வந்தார். அவர் இறக்க வேண்டிய நாளில் மரணத்தின் தெய்வமான யமன் மார்க்கண்டேயரின் ஆன்மாவை கட்டி தன்னுடன் அழைத்துச் செல்ல தனது கயிற்றுடன் தோன்றினார். மார்க்கண்டேயர் கோவிலில் அடைக்கலம் தேடி சிவலிங்கத்தை தழுவினார். சிவன் தோன்றி யமனின் பாதுகாப்பில் இருந்ததால் மார்க்கண்டேயரை தொடாதே என்று எச்சரித்தார். யமன் கேட்க மறுத்து எப்படியும் கயிற்று எரித்து மார்க்கண்டேயர் லிங்கத்தை ஒன்றாக கட்டினான். யமனின் அசாதாரண ஆணவத்தால் கோபமடைந்த சிவன் அவரை உதைத்து தனது காலடியில் வைத்து யமனை செயலிழக்க செய்தார். மார்க்கண்டேயர் என்றென்றும் 16 வயதாக இருக்கும்படி சிவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார். சிவன் இந்த கோயிலில் காலசம்ஹார மூர்த்தியாக அழைக்கப்படுகிறார். பல சித்தர்கள் வழிபாடு செய்த தலமுங்க இது. அதில் முக்கியமானவர் பாம்பாட்டி சித்தர். நவக்கிரகங்கள் இங்கு கிடையாது. நவக்கிரகங்களுக்கு இங்கு சக்தி இல்லை. கிரக சாந்தி பெறுவோர் செய்வோர் கால சம்ஹார மூர்த்திக்கு பூஜை செய்து பலன்களை பெறுகிறார்கள். ராகு தோஷங்கள் இங்கு கிடையாது. அம்பாள் மகாவிஷ்ணு ஆபரத்தை உண்டானவள். 63 நாயன்மார்களில் காரி நாயனாரும் குங்கிலிய கலைய நாயனாரும் இந்த திருத்தலத்தில் வாழ்ந்து தொண்டு செய்து முக்தி அடைந்தார்கள். இந்த கோயில் ஆயுள் விருத்தி தலம் என்று சிறப்பு பெற்றதாகும். பிரார்த்தனை, சஷ்டிப்த பூர்த்தி, உக்கரார்த்த சாந்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம், ஜென்ம நட்சத்திரம், ஆயுஷோமம் ஆகியவை செய்வதற்கு மிகவும் புகழ்பெற்ற தலமாக இது. 59 வயது முடிந்து 60 வயது தொடங்குகிறவர்கள் உக்கராத சாந்தி பூஜை செய்கிறார்கள். 60 வயது முடிந்து 61வது வயது தொடங்குபவர்கள் சஷ்டிப்த பூர்த்தி செய்கிறார்கள். 70 வயது பூர்த்தியாகி 71 வயது தொடங்குகிறவர்கள் பீமரத சாந்தி பூஜை செய்து பலனடைகிறார்கள். 81 வயது தொடங்குகிறவர்கள் சதாபிஷேகம் மற்றும் ஆயுஷோமம் செய்கிறார்கள். 60 வயது பூர்த்தியாகி தமிழ் வருடம் தமிழ் மாதம் அன்று அவரவர் பிறந்த தேதி அன்று சஷ்டிப்த பூர்த்தி செய்து பணிவிடா செய்து கொள்வதாக தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவின் பிற மாநிலங்கள் மட்டுமில்லாமல் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் பக்தர்கள் இத்தலத்திற்கு வருகிறார்கள். இத்தல மூர்த்தியான கால சம்ஹார மூர்த்தியை வழிபட்டால் ஆயுள் பலம் அதிகரிக்கும், உடல் பலம் பெறும், நோய் நொடி விலகும், யம பயம் அண்டாது. மிகச்சிறந்த பரிகார தலமாக திகழும் இத்தலத்தில் வீற்றிருக்கும் மூலவர் அமிர்தகடேஸ்வரரை வணங்குவோருக்கு துயரம் நீங்கி மன அமைதி கிடைக்கும். மேலும் வேலைவாய்ப்பு, தொழில் அபிவிருத்தி, உத்தியோக உயர்வு ஆகியவற்றிற்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களது வேண்டுகளை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார். கார்த்திகை மாத சோமவார நாட்களில் மூலவர் சன்னதிக்கு எதிரில் உள்ள சங்கு மண்டபத்தில் பழம்புரி சங்குடன் கூடிய 1008 சங்குகள் வைத்து இறைவனுக்கு அபிஷேகம் நடைபெறும். அச்சமயத்தில் மட்டுமே இறைவன்
திருமேனியை வஸ்திரம் ஏதுமின்றி தரிசிக்க முடியும். காலன் பாசக்கயிறு மேலே விழுந்ததால் ஏற்பட்ட அடையாளத் தழும்புகளும், காலனை சம்ஹாரம் செய்யும் பொருட்டு லிங்கத்திலிருந்து வெடித்து தோன்றியதால் லிங்கத்தின் உச்சியில் ஏற்பட்ட பிளவும் நன்றாகத் தெரியும். அதே மாதிரி முன் மண்டபத்தில் உள்ள கால சம்ஹார மூர்த்தியின் செப்பு சிலை வடிவமும் சிவலிங்கம் இரண்டாக பிளந்து அதிலிருந்து திரிசூலம் ஏந்திய கையுடன் சிவபெருமான் வெளிப்படும்படி தத்ரூபமாக அமைந்துள்ளதுங்க. இந்த கால சம்ஹார மூர்த்திக்கு ஆண்டுக்கு 11 முறை மட்டுமே அபிஷேகம் நடைபெறும். அவ்வாறு அபிஷேகம் நடைபெறும் போது இறைவனின் திருமேனி அழகினை கண்டு ரசிக்க முடியும். கிழக்கு கோபுரத்துல முனீஸ்வரர் கொடி கொண்டிருப்பதால் முனீஸ்வர கோபுரம் என்று அழைக்கப்படுகிறதுங்க. இதையொட்டி அமுத புஷ்கரணி அமைந்துள்ளது. அமுத கடேஸ்வரன் மேற்கு நோக்கி நின்று அருள் பாலிக்கிறார். இது மிகவும் தனி சிறப்பு. மேற்கு கோபுர நுழைவாயில் வழியாக ஆலயத்தில் நுழைந்தால் இடதுபுறமாக ஒரு 100 மண்டபம், அதே பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் அபிராமி அன்னைக்கு என தனி சன்னதம் அமைந்துள்ளது. அன்னை அபிராமி எக்கணமும் ஈசனை நோக்கிய வண்ணம் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். இந்த கோயிலில் பூர்ணாபிஷேகம், கனகாபிஷேகம், சதாபிஷேகம், பீமரத சாந்தி, மணிவிழா மற்றும் ஆயுஷ் ஹோமம் செய்து கொண்டால் ஆயுள் நீடிக்கும் என்பது நம்பிக்கை. இந்த திருமணத்தின் போது 16 கலசங்கள் வைத்து அருகில் நவதானியங்களில் நவகிரகங்களை ஆவாகனம் செய்து ஹோமம் செய்கிறார்கள். கலசங்களில் உள்ள புனித நீரை உறவினர்களை கொண்டு தம்பதியர்கள் மீது ஊற்றுகிறார்கள். இவ்வாறு செய்வதால் பாவங்கள் நீங்கி விடுவதாக நம்பிக்கை. இந்த பூஜை செய்பவர்கள் அருகில் இருக்கும் கடவுர் மயானம் பிரம்மபுரீஸ்வரன் வழிபட்டால் இந்த வேண்டுதல் பூர்த்தி ஆவதாக ஐதீகம். திருக்கடையூர்ல, அதாவது இந்த கோயில்ல 60, 80ஆம் திருமணம் செய்பவர்கள் திதி, நாள், நட்சத்திரம் எதுவும் பார்க்க தேவையில்லைங்க. ஆண்கள் தங்களது ஜென்ம நட்சத்திரத்தன்று திருமணம் செய்து கொள்வது மரபாக உள்ளது. அமிர்த கடேஸ்வரர் லிங்கத்தில் யமன் வீசிய பாசக்கயிற்றின் தடம் இருக்கிறதுங்க. இதனை சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்யும் போது மட்டுமே உங்களால் பார்க்க முடியும். இந்த மாதிரி சதாபிஷேகம் செய்யும் ஒரு குடும்பத்தை தான் பார்க்கிறீர்கள். ஹோமம் வளர்க்கிறார்கள். அவரது சொந்தக்காரர்கள், குடும்பத்தார்கள், நண்பர்கள் என அனைவரும் உட்கார்ந்து ஒரு குடும்ப வைபவமாக கொண்டாடுகிறார்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு பகிரவும், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், இதில் விடுபட்ட தங்களுக்கு தெரிந்த தகவல்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்தால் மற்றவங்களுக்கும் அது உபயோகமாக இருக்கும். எவ்வளவு திருமணங்கள் நடைபெறுது பாருங்க. மிகப்பெரிய கல்யாண மண்டபம் மாதிரி இந்த இடம் இருக்கு. சரி, இக்கோயிலுக்கு வரும் மார்க்கத்தை சற்று பார்ப்போம். மேற்கு மாவட்டங்களான கோவை, ஈரோடு, சேலம், திருச்சி, தஞ்சாவூர், திண்டுக்கல், மதுரை, ராமேஸ்வரம், காரைக்குடி ஆகிய பகுதிகளில் இருந்து வருபவர்கள் மயிலாடுதுறை வந்து செல்ல வேண்டும். சென்னை, சிதம்பரம், கடலூர், புதுச்சேரி, திண்டிவனம், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலிருந்து வருபவர்கள் சீர்காழி, சட்டநாதபுரமாக வழியாக கோயிலுக்கு வரலாம். நாகூர், நாகப்பட்டினம் பகுதியிலிருந்து வருபவர்கள் காரைக்கால் வழியாக வர வேண்டும். ரயிலில் வருபவர்கள் மயிலாடுதுறை வந்து செல்லலாம். இக்கோயில் மயிலாடுதுறையிலிருந்து 22 கிலோமீட்டர் தூரத்திலும், தரங்கம்பாடியிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.